மங்கள என்று சொல்லப்படுகின்ற செவ்வாய் கிரகம் பற்றிய புராண கதைகளும் ஜோதிட நம்பிக்கைகளும் மிகவும் ஆழமானவை. இந்த கிரகம் பல இடங்களில் சண்டை, சக்தி, ஆண்மை, போராளி சக்தி ஆகியவற்றை குறிக்கும். இப்போது செவ்வாய் கிரகத்தின் பிறப்பை புராண ரீதியாகவும் அதற்கான உளவியல், ஆழமான கருத்துப் பின்புலத்தையும் பார்க்கலாம். செவ்வாய் கிரகத்தின் பிறப்பு புராணம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சிவபுராணம் மற்றும் ஸ்கந்த புராணம் போன்ற நூல்களில் வரும் கதையின்படி, சிவபெருமான் ஒருமுறை தியானத்தில் ஆழமாக இருந்தபோது அவரது மூன்றாவது கண் அவுனா சக்கரம் திறந்து மூக்கிலிருந்து ஒரு சிவபெருங்காற்று வெளியேறுகிறது. அந்த காற்று பூமியைத் தொட்டதும் பூமி அதைக் கருவாகக் கொண்டது. பூமாதேவி அதை மகனாக ஏற்றுக்கொண்டாள். இதுவே மங்களன் அல்லது செவ்வாய் கிரகம் எனக் கூறப்படுகிறான். அதாவது செவ்வாய் கிரகம் என்பது அக்னியின் மகன், சிவனின் தீவிரசக்தி மற்றும் பூமியின் பரிவால் உருவானவர். செவ்வாய் என்பது சிவத்தின் சக்தியும் பூமியின் உருவாகும் உயிரும் சேர்ந்த கலவையாகும். அதனால்தான் செவ்வாய்க்கு சிவனோடு நெருங்கிய உறவு உண்டு என்றும் கூறப்படுகிறது. செவ்வாய் என்பது செயல், தீ, ஆண்மை, போராளித்தனம், ஆதிக்கம், கோபம், முயற்சி, சுருக்கமான முடிவுகள் ஆகியவற்றை குறிக்கும். பிறப்பிலேயே இவர் உலகிற்குத் தீவிரம் தரும் கிரகம் என பார்க்கப்படுகிறார். பலரும் செவ்வாய் தோஷம் இருந்தால் திருமணம் கஷ்டம் வரும் என்று நம்புகிறார்கள். அது ஒரு சின்ன புரிதல் தவறு. உண்மையில் செவ்வாய் தோஷம் என்பது ஒரு நபரின் ஆற்றல் அதிகம், அதற்கு இணையான ஒருவர் இல்லாதபோது ஏற்படும் சமநிலை இல்லாத நிலை. அதற்காக அதே சக்தி உடைய ஒருவரைத் தேர்வு செய்தால் அந்த சக்தி சமநிலையாய் செயல்படும். உளவியல் கருத்துப்படி கதையின் பின்னணியில் உள்ள உண்மையான கருத்து என்னவென்றால், ஒரு மனிதனின் உள்ளார்ந்த சக்தி ஒரு நாளில் விழிக்கும். அந்த விழிப்பே அவனை ஒரு போராளியாக மாற்றும். செவ்வாய் எனும் கிரகம் ஒரு மனிதனின் ஆற்றல் மற்றும் தீர்மானம் ஆகியவற்றின் பிரதிநிதியாக இருக்கிறது. செவ்வாயின் பிறப்பு என்பது சிவத்தின் உள்தரிசனத்தின் வெளிப்பாடும் பூமியின் செயல்பாடும் ஒன்றாகக் கலந்து உருவான சக்தியின் பிறப்பு. நம்முடைய உள்ளார்ந்த வீரத்தன்மையை, தைரியத்தை, செயல்திறனை செவ்வாய் பிரதிபலிக்கிறது. அதை சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்தால் செவ்வாய் ஒரு சாபம் அல்ல, ஒரு சீர்திருத்த சக்தி. நமக்கு புரிய வேண்டியது, சக்தியை தவறாகக் கொண்டு போனால் அது அழிவுக்கு அழைத்துச் செல்லும். ஆனால் அதையே அருள்சக்தியாக, அன்பாக, விபூதியாக பயன்படுத்தினால் அது ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாறும்.